எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப் கிங்ஸ்னா டிபேட்டே கிடையாது, அதை பிரேசில் தான் எனக்கு தெரிஞ்சு. 5 தடவை இது வரைக்கும் யாரும் கப்பு கிட்ட கூட வரல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. அந்த 5 தடவை அடிக்கிறது 4 வருஷம் அடிச்சா எனக்கு தெரிஞ்சு கப்பு ஓனாக கொடுத்துருவாங்க போல. இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே வாங்கல. வேர்ல்டு கப்பு கோல்டில் செஞ்சுதான் மச்சான். அது 4 தடவை அடிச்சா உனக்கு ஓனாக கொடுத்துருவாங்களாம் அவங்க கண்ட்ரிக்கே. இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் மாதிரி பிரான்ஸில் கோல்டு பிளேட்டடாக கொடுப்பாங்களாம். ஸோ இது ஒரு நல்ல ஸ்டார்ட். நான் ஒன்று படித்தேன், அது பிரேசில் தான் ஓன் பண்ணுது. அவங்க அடிச்சு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆகுதுப்பா 5 கப்பு. அதுக்கப்புறம் சேசிங்கில் தான் போயிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ அது ஒரு நல்ல வரலாறு. அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த பிரேசில்ன்றது வந்து அந்த ஃப்ளார் இருக்கும் எப்பவுமே அவங்க ஆடுறதுல. ஸோ அந்த சாம்பா டான்ஸு, அந்த ஃப்ளாரு, அவங்க ஆடுற விதமும் ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிச்சதே ஃபுட்பால்னு உனக்கு ஒரு இப்படி தான் ஆடணும்டா அப்படின்னு கொடுத்தது. இவங்க ஒரு பெரிய இது வச்சுருக்காங்க, வரலாறு வச்சுருக்காங்க அதில் பிரேசில். அதை அடிச்சிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தான் மிச்சபடி வேறு ஸ்டைல்ஸு நிறைய வந்தது. மானிட்டர் மாதிரி இப்போ மாடர்ன் டேயில் வேறு மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த காலத்துல வந்து அந்த ரா ஃபுட்பால்னாலே அந்த சவுத் அமெரிக்கன்ஸ் தான். அது ஒரு எனக்கு என்னவோ ஒரு ஸ்ட்ராங் லிங்க்அப் இருக்கும் சவுத் அமெரிக்கன்ஸோட. நீ என்ன நினைக்கிற? ஆமா, அவங்க விளையாடுற விளையாட்டுக்கு நான் அடிமைப்பா, அந்த மாதிரிதான் நம்ம எல்லாரும் சொல்லி ஆகணும். அண்ட் டெஃபினட்டா சூப்பரா இருக்கும்பா. சோ அந்த ஒரு ஃபிளேர் இருக்கட்டும், ரொனால்டினியோவை பார்த்து தானே நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கோம். ஆமா, எப்படி ஸ்கில் மாஸ்டர் இருக்கான், கேக்கா இருக்கான், எவ்வளவு பேருடா. அந்த எல்லாமே அந்த எராவே பயங்கரமா இருந்தது. இப்ப வரைக்கும் பேசுறோம்னா பிரேசில் வேற மாதிரிப்பா. எந்த டோர்னமெண்ட் வந்தாலும் பிரேசில் டீமை பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் கேம் பார்க்கும்போது. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த தடவை அவங்கள பத்தி பேசுறோம். சான்ஸ் கிடைச்சது நம்மளுக்கு இந்த தடவை. ஸோ அதுதான் மச்சான் அவங்களோட வரலாறு. 2002 லாஸ்ட்டாக கப் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் பாரு, ரொம்ப கன்சிஸ்டண்டான டீம்னு நினைக்கிறான் நான் பிரேசில். எப்படியாச்சும் அந்த குவார்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ், அந்த ஃபைனல்ஸ் ஸ்டேஜில் தான் வந்து போகிறாங்க, சோக் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. அது வரைக்குமே அவங்க சாலிடாக வந்துடுறாங்க. இந்த குரூப் ஸ்டேஜில் வெளில போகிறது, நடுவில் எங்கேயும் வெளில போகிறது, ரவுண்ட் ஆஃப் 16 அதெல்லாம் கிடையாது. குவார்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ் இல்லனா ஃபைனல்ஸ். ஆப்வியஸா. சோ பிரேசில் ஆர் தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டீம் இன்னைக்கு பேச போறது கண்டென்ட்ல. அண்ட் அவங்களோட ஸ்குவாட் எப்படி எடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்களோட எரா எப்படி வந்திருக்கு, அண்ட் கார்லோ ஆன்செலோட்டி அவன் வந்ததுக்கு அப்புறம் டீம்ஸ்ல எந்தெந்த ஸ்குவாட் எப்படிலாம் எடுத்துட்டு வந்திருக்கான், அவன் ஐடியாஸ் பத்தி எல்லாமே நம்ம பேசலாம். அண்ட் பாய்ஸ் நீங்களுமே வந்து உங்களோட சஜஷன் சொல்லுங்க. ஸ்குவாட் பத்தி பேசும்போது யாரெல்லாம் ஒமிட் ஆயிருக்கிறது பத்தி பேச போறோம், அண்ட் யாரெல்லாம் செலக்ட் ஆனதுல கரெக்டான ஆளுங்களா இவங்க, ஸோ அதை பத்தி பேசலாம். அண்ட் இந்த ஸ்குவாடை வச்சு எவ்வளவு தூரம் அவங்களால ப்ரோக்ரஸ் பண்ண முடியும், ஃபேவரட்ஸா இருக்க போறாங்கன்னு எனக்கு தெரியும். பட் நீங்களுமே சொல்லுங்க, எப்படி அவங்க குரூப் டஃபா இல்ல எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு அனலைசிஸ் பண்ணலாம். ஒரு ஜிங்ஸை போட்டு ஆரம்பிக்கிறோம் ஆரம்பத்திலேயே. எனக்கு தெரிஞ்சு நார்த் அமெரிக்காவில் நடந்ததுல இது வரைக்கும் 3 தடவை நடந்திருக்கு மச்சான். 2 தடவை மெக்சிகோவில் நடந்திருக்கு, ஒரு தடவை நார்த் அமெரிக்கா, ஒரு தடவை யூஎஸ்ல நடந்திருக்கு. அந்த 3 வாட்டியுமே சவுத் அமெரிக்கன் தான் சாம்பியன்ஸ். 2 வாட்டி பிரேசில் அடிச்சிருக்காங்க, ஒரு வாட்டி அர்ஜென்டினா அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் நான் சோசியல் மீடியாவில் தான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டார்ட் பார்த்தது இந்த வாட்டி ஒரு சவுத் அமெரிக்கன் டீம் தானா, அர்ஜென்டினா பேக் டு பேக்கா இல்லைனா பிரேசிலா அப்படின்னு எனக்கு ஏதோ தோணுது. ஸோ அந்த ஜிங்ஸ்ல வந்து ஆரம்பிப்போம் நம்ம. ஓகே, கரெக்ட் தான். போன தடவை நீ சொன்ன மாதிரி அர்ஜென்டினா அடிச்சிட்டாங்க. அண்ட் வை நாட், ஏன் பிரேசில் அடிக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே இருக்கு ஸ்குவாட்ல. போட்டான் டான் கார்லோ ஆன்செலோட்டி போட்டான். அண்ட் கூடியே ஸ்டார் பிளேயர் வினிஷியஸ் அவன் தான் கேரி பண்ண போறான். எனக்கு தெரிஞ்சு வினிஷியஸ் தான் கேரி பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நேமார்லாம் சைடு ரோல் தான் மச்சான். ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஃபுல் டைம் ஆடுவான், இல்லைனா எனக்கு தெரிஞ்சு சப் பண்ணிடுவாங்க. ஆனால் கேரி பண்ண போறது மெயின் மேன் பார்த்தனா வினிஷியஸ் தான் இந்த சீசன். ஹார்டா நம்புறாங்க. அக்செப்டட். சோ ஷூர், அதுல இது மாற்று கருத்துமே இல்ல. அண்ட் கூடயும் சில பேர் இருக்காங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓகே ஸ்குவாட் பத்தி பேசும்போது நான் சொல்றேன், அட்டாக்ல பஞ்சமே கிடையாது. அட்டாக் எக்கச்சக்கமா இருக்கு. அண்ட் எப்பவுமே பிரேசிலுக்கு இருக்கிற ஒரு விஷயம் தான் அது. ஒரு சைடுல ரஃபீனியா, வினிஷியஸ், நிறைய பேர் இருக்காங்க, பேசலாம். அண்ட் கூடயே ஒன்ஸ் டு வாட்ச் ஹென்ரிக் போட்டிருக்க. அண்ட் நிஜமாலே ஒன்ஸ் டு வாட்சா இருப்பானா அவன். எனக்கு அது எப்படின்னா ஒரு சர்ப்ரைசிங் பிக்கு தான் அவன். அவன் அந்த இதுக்குள்ள வந்தது 25 மேன் ஸ்குவாடுக்குள்ள வந்தது. எந்த பிளேயருக்கு பதிலாக உள்ள வந்திருக்கான் அதெல்லாம் தான் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. பட் ஷுவரா நான் சொல்றேன், அவ்வளோ டான் கார்லோ நம்பி ஒருத்தனை எடுக்கிறானா எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று இருக்கு அவன்கிட்ட. தெரியல எப்படி பண்ண போறான்ட்டு. மேபி ஸ்ட்ரைக் ரோல்ல அவன் தான் மேஜர் பேக்கப்பா இருப்பான். ஏன்னா ஸ்ட்ரைக்ல வேற இருக்கான். ஆமா, இன்னொருத்தனும் இருக்கான், பேசலாம். ஸோ என்னன்னா மச்சான், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நம்பர் 10 வந்து வினிஷியஸ் எடுத்துருந்தான் நடுவில் ஒரு இந்த மேட்சுக்கு முன்னாடிலாம். இப்போ வினிஷியஸ் நேமார் செலக்ட் ஆனதுமே சொல்லிட்டான், நம்பர் 10லாம் நான் கை வைக்க போகிறது இல்லை, நம்பர் 10 வந்து நேமாரோட நம்பர் தான், அவர் செலக்ட் ஆன உடனே நேமாருக்கு தான் அந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டான். அது நல்ல ஜெஸ்டராக இருந்தது. பட் நேமாரை செலக்ட் பண்ணது நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்போதுலேருந்து, நேமார் வேணும்டா, எனக்கு தெரிஞ்சு அவன் இருந்தால் தான் ஒரு மாதிரி பில்டப்பாக இருக்கும், பூஸ்டாக இருக்கும் அதர் பிளேயர்ஸ்க்குன்னு நினச்சேன். பட் நீ என்ன நினைக்கிற இந்த செலெக்ஷனை பற்றி நேமார்? ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் மச்சான் இப்போ பேசிக்கா சொல்லணும்னா மெஸ்ஸி அர்ஜென்டினா, ரொனால்டோ போர்ச்சுகல், நெய்மார், இவங்க 3 பேருமே எல்லாருக்கும் பேசிக்கா விளையாட தெரிஞ்ச எல்லாருக்குமே, பார்க்க தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர்ரா இது. 100%. இவங்க எல்லாருக்குமே இந்த எரா பார்க்கணும்.
அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லணும்னா இவங்களுக்கு இதுதான் கடைசி வேர்ல்ட் கப்பா இருக்க போகுது. ஷூர், ஓகேவா? நோ சோ டவுட். 6th வேர்ல்ட் கப். அண்ட் நெய்மாருக்கும் அதானா? நேமார்க் ஃபோர்த், நேமார்க் ஃபோர்த். பட் இந்த தடவை அவன் ஸ்குவாட் குள்ள வந்ததை பத்தி ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி இருக்கு. அண்ட் அவங்களோட ஃபெடரேஷன்லயுமே நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, நான் அதையும் சொல்றேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதுல டான் கார்லோ வந்து மெயின் ரீசனா இவனை செலக்ட் பண்ணதுன்னு கேட்டா ஐ டோன்ட் திங்க் சோ. பாய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லு. செலக்ட் பண்ணதுக்கு வந்து ஒரு கரெக்டான ரீசனான எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் மச்சான், இப்போ அவன் விளையாடுற லீக் பாரு, இங்க சாண்டோஸ்ல விளையாடுறான் நெய்மார். ஓகே, கரெக்ட். சோ என்ன பெருசா பண்ணா பிரேசில் ஸ்குவாட்ல வர்றதுக்கு? ஐ அம் நெய்மார். ஷூர் அக்ரீட். சரியா? ஆனா வாட் ஹஸ் ஹி டன் டு earn a பிரேசில் ஸ்குவாட் தெரியல. பட் அவன் இருந்தா ஒரு ஃபிளேர் இருக்கும், அந்த 10 பொசிஷன்ல விளையாட போறான், ஆபீஸா பார்க்க நல்லா இருக்கும், எல்லாமே இருக்கும், சாம்பா டான்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கு. பட் இந்த தடவை பிரேசில் ஸ்குவாட்லயே வந்து நிறைய பாலிடிக்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ நிறைய பேர் வந்து ஐ டோன்ட் திங்க் சோ கரெக்டான ஸ்குவாடானே எனக்கு தெரியல ஆக்சுவலா பிரேசில் ஸ்குவாட். இப்போ நான் நேமார் செலக்ஷன் எப்படி பாக்குறேன்னா, எனக்கு தெரிஞ்சு 2022 23 தெரியல, அவனுக்கு ஏசிஎல் டியர் நடக்கும் நேமார்க்கு. அதுல இருந்து அவனோட கேம் போச்சு எனக்கு தெரிஞ்சு, நான் பார்க்கல. அதுக்கப்புறம் நேமாரை ஒரு பெரிய நல்லா ஆடி டீமை கேரி பண்ணி நான் பார்க்கல. சாண்டோஸ் ஏதோ ரெலகேஷன்ல தப்பிக்க வச்சானா என்னன்னு தெரியல, அதுவுமே இன்ஜுரி ஆயிட்டானா நடுவுலன்னு எனக்கு கரெக்டாக தெரியல அந்த ஹிஸ்டரியை பற்றி என்ன நடந்தது அவங்க லீகுன்ட்டு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரே ஒரு இது மோட்டிவ் என்னன்னா, அவனை செலக்ட் பண்ணால் உள்ளே இருக்க பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் எனர்ஜியாக பூஸ்டப்பாக ஆவாங்களா, இல்லை கடைசி வேர்ல்டு கப் அவனுக்கு ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கொடுக்கலாமா, நீ சொல்கிற மாதிரி அந்த ஃபெடரேஷன் போர்ட்லேருந்து கொஞ்சம் ப்ரெஷர் வந்திருக்கும் ஆன்செலோட்டிக்கு. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ரீசன் நேமார் செலக்ட் பண்ணது. ஆஸ் எ பிரேசில் ஃபேன் நான் ஹாப்பி. ஆனால் வெளில விட்ட பிளேயர்ஸை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்டா ஒரு வேளை இவனுக்கு இல்லை இடம் இல்லாமல் எப்படி நேமார் உள்ள வந்தான்ற மாதிரி ஒரு தோண போய்க்குது ஆஸ் பர் த ஃபுட்பாலாக பார்க்கும்போது. பட் அதர்வைஸ் பர்சனலாக கொஞ்சம் ஒரு இதுவாக பார்க்கும்போது இவன் எப்பவுமே ஃப்ரான்ஸை ட்ராப் பண்ணுவான்ல. இப்போ பிரேசிலுக்கு ஒரு ஹோப் இல்லை மச்சான், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே கப் அடிக்கல. ஒரு ஹோப் கொடுக்கணும் ஃப்ரான்ஸ்க்கு அப்படின்னும் போது ஒரு பிக் நேமை தூக்கிட்டு வரணும்ல உள்ள. அந்த ஒரு இதில் நான் பாசிட்டிவாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல இன்னொரு பாயிண்ட் எனக்கு இருக்கு. என்னன்னா பிரேசில்ல when they chose நெய்மார் எடுத்தாங்கல்ல, அப்போ வந்து ஒரு போல் வச்சிருக்காங்க பிரேசிலியனோட இதுல. ஓகே, நெய்மார் எடுத்தது கரெக்டான டிசிஷனா இல்ல அவனை எடுத்துக்க கூடாதா அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50-50 மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஓகே. நம்மள என்ன நினைப்போம், நெய்மார் வந்தா எஸ் நெய்மார் பேக் டு பிரேசில் அப்படி நினைப்போம். ஏன்னா we are Indians, இந்தியால இருக்கோம் இல்ல மத்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து we want நெய்மார் டு ப்ளே. ஆனா அவங்களோட சைடுல இருந்து எல்லாம் 100% they don't want நெய்மார் டு ப்ளே. சோ வந்து 50-50 பிரியுது ஓட்டு, பிரிக்குது ஆக்சுவலா ஓட்டு. பட் அதுல நிறைய பேர் இருக்காங்க. பட் நெய்மார் மட்டும் கிடையாது, சில பேர் எக்ஸ்ட்ராவும் இருக்காங்க. அவங்களையும் தவிர வேற யாராவது கூட நம்ம எடுத்திருக்கலாம். சோ அது எல்லாமே பார்க்கலாம். பட் எனக்கு வந்து பர்சனலா சொல்லணும் அப்படின்னா, நெய்மார் விளையாடுறத பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். பிரேசில் ஸ்குவாட்ல நெய்மார் இல்லாம எப்படி, சோ அந்த மாதிரி தான் இருக்கு. பட் அவங்க ப்ரோக்ரெசிவா இருப்பாங்களா? நெய்மார் வச்சு நீ ஒரு மேன் எடுத்துட்டு போற, அவனால த்ரூ நம்ம மினிட்ஸ் மேனேஜ் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பெரிய தலைக்கட்டு ரொனால்டோ மெஸ்ஸி எல்லாம் பேசணும், அவங்க பண்ணிடுவாங்க. அவங்க பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருக்கு. பண்ணுவான நம்பிக்கையே இல்லையே. ஜுனேகா ஒரு இன்ஜுரி கொடுத்தான், ஒரு பயங்கரமான டேக்கிள், நான் ஒத்துக்கிறேன். அது வந்து கன்ஃபார்ம் இன்ஜுரி ஆக வேண்டிய ஒரு டேக்கிள் தான். அங்கதான் நீ சொன்ன அந்த இஷ்யூ ஆச்சு நினைக்கிறேன், பெரிய டேர் ஆச்சு. கொலம்பியா கூட நடக்கும் அந்த ஒரு இன்ஜுரி. அண்ட் அந்த சீன்ல குட்டினியோ வாஸ் ஆக்சுவலி பெட்டர். குட்டினியோ சூப்பரா விளையாடுவான். பட் ஓகே, அந்த மாதிரி இவன் வந்து லைட்டா ரொம்ப இன்ஜுரி ப்ரோ. எப்படி வேர்ல்ட் கப்ல 48 கண்ட்ரீஸ் இருக்காங்க, எவ்வளோ ஒரு பெரிய ஜர்னியா இருக்க போது, எப்படி இவனுக்கு பண்ண இவனுக்கு என்ன தெரியுமா மச்சான் ஒரு கர்ஸ், வேர்ல்டு கப்ல டோர்னமெண்ட் டீப்பா கூட்டு போயிருவான், நாக் அவுட்ஸ்ல இன்ஜுரி ஆகும். நாக் அவுட்ஸ்க்கு முன்னாடி மேட்ச் ரவுண்ட் ஆஃப் 16 அந்த குவார்டர் ஃபைனல்ஸ்ல போயிட்டு இன்ஜுரி ஆயிடுவான். அங்கதான் அவங்களை கேரி பண்ண முடியல. அடுத்த ஸ்டெப் இவன் இல்லைன்ன உடனே டீமை மாத்தி போட்டு ஆடினாலுமே அதுக்கு மேல போக மாட்டாங்க. அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது. இவனை நல்லா உட்கார வச்சுட்டு போன வாட்டி அர்ஜென்டினா டிமரியாவை பண்ணாங்க தெரியுமா, ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனல் எடுத்துட்டு வந்து இறக்குறது. அது முன்னாடி மேட்ச்சில் நீ வேணாம். அந்த மாதிரி நேமாரை நீ எப்போ நாக் அவுட்ஸில் வரையோ, லீகெல்லாம் இல்லை, லைட்டாக ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் கொடு, எப்படி ஆடுற மேட்ச் ஃபிட்னஸ்க்காக கொடு. அது கொடுத்துட்டு நாக் அவுட்ஸில் டேரெக்டாக இறக்கி விடுன்ற. நீ ரேசிசம் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டாபிக் வருது மச்சான். இப்போ ரேசிசம்னு வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டணுமா பிளேயர்ஸ், ரெஃப்ரிக்கு ஒரு புது ரூல்ஸ் எடுத்துட்டு வந்துடுறா. இந்த மாதிரி சிம்பிள் காட்டினா 15 நிமிஷம் பிரேக் பண்ணுவாங்களாம். அதாவது அவங்க போயிட்டு விஆர்லாம் பார்த்து வீடியோஸ்லாம் அனலைஸ் பண்ணி அவன் ரேசிசம் உண்மையாலே பண்ணியிருந்தானா அது ஏதோ பேனோ ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ரூல், அது புது ரூல் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யூரோப்ல 2 மேனேஜர் தான் 5 தடவை வின் பண்ணிருக்காங்க. யூரோப் கரெக்ட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆன்செலோட்டி தான்
எல்லாமே பண்ணிட்டானே. 5 ட்ரோஃபி ஏசி மிலான் வச்சும் சரி, ரியல் மேட்ரிட் வச்சும் சரி சேர்த்து. அண்ட் எஸ். கீழயே வந்து லூயி என்ரிகே இருக்கான். அது இப்போ அப்புறம் 2 அடிச்சிட்டான்ப்பா ஜினேடின் லூயி ஜிடேன். என்ட்ரி டப்புன்னு. மேபி லூயி என்ட்ரி பிரேக் பண்ணலாம். வேற யார் இதுல பிரேக் பண்ணுவான்னு பார்த்தா எனக்கு லூயி என்ட்ரிக்கே தான் பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு கரண்ட் ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது. ஸோ இதுதான்ப்பா ஸ்குவாடு எனக்கு தெரிஞ்சு. கோல் ஓகே கீப்பர் ஓகே. கோல் கீப்பர்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஆலிசன், ஸோ எடர்சன், வேவர்டன். என்ன சொல்ற? யாரா மிஸ் அவுட் ஆயிருக்காங்களா? அந்த ஹெவர்டனுக்கு பதிலா பென்டோ போட்டிருக்கலாம். அது மட்டும் நான் பெட்டோ. நினைக்கிறேன். ஓகே. மத்தபடி 2 பேருமே நல்ல கீப்பர்ஸ் தான். ஆலிசன் ஆப்வியஸா வில் பி ஸ்டார்டிங் இன் தி ஆஸ் எ மெயின் கீப்பர். 100%. எடர்சன் ஒரு சூப்பரான ஒரு பேக்கப்பா இருக்க போறான். அண்ட் எஸ் வில் மூவ் டு தி டிஃபெண்டர்ஸ். ம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க டிஃபெண்டர்ஸ்? நல்லா தான் சாண்ட்ரோ, எடுத்திருக்காங்க. சொல்லு. அலெக்சாண்ட்ரோ வந்து ம். எங்க தெரியுமா இருக்கான்? இப்போ அலெக்சாண்ட்ரோ வந்து ஒரு டைம்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யூவென்டஸ்ல எல்லாம் விளையாடி ஆமா இருக்கான். ஆமா. பிரேசிலியன் லெஃப்ட் பேக் எல்லாமே இருக்கான். இப்போ வந்து அவனுக்கு 35 வயசு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அலெக்சாண்ட்ரோ கரெக்ட் ஃப்ளமிங்கோல கரெக்ட். இருக்கான். ஃப்ளமிங்கோ. ஏன் எடுத்தீங்க அலெக்சாண்ட்ரோன்னு எனக்கு தெரியல. வேற ஓகே யார் அந்த ஃபைன் பொசிஷன்ல இருக்கா எடுத்துருங்க. எல்பில? மச்சான் சொல்றேன். அதுக்கு ம். முன்னாடி வந்து ஓகே அவனை பத்தி பேசலாம். ம். அண்ட் பிரம்மர் ஓகே நல்ல ஒரு சாய்ஸ். நல்ல பிக். டனிலோ எதுக்கு எடுத்தீங்க? அதுவும் எனக்கு தெரியல. ஓகேவா? சோ ம். டனிலோக்கும் வயசாகி போச்சு. அவன் எதுக்கு எடுத்திருக்கீங்க தெரியல. ஆர்பியா ம். ஓகே ஃபைன். அத பத்தி எடுத்துட்டீங்க. சாண்டோஸ் ஓகே சாண்டோஸ் இஸ் தேர். அண்ட் யார் கேப்ரியல் மங்களேஸ். கேப்ரியல் கன்ஃபார்மா இருக்கணும். ம். டவுட்டே கிடையாது. அண்ட் இபனேஸ் அவன் நல்ல பிக். இப்னேஸ் நல்ல ரோமா பிக். ம். ரோமால ஒரு டிஃபெண்டர் அண்ட் சவுதியில விளையாடுறான். பரவாயில்ல நல்ல டிஃபெண்டர், டீசென்டான டிஃபெண்டர். சரியா? இந்த பெரேரான்னு ஒருத்தர் இருக்கான். யாருப்பா பெரேரா? லியோ பெரேரா. ஓகே லியோ பெரேரா இஸ் தேர். அண்ட் மர்கினியோஸ் மர்கினியோஸ் இஸ் தேர். கேப்டன். மர்கினியோஸ் ஓகே மர்கினியோஸ் அண்ட் கேப்ரியல் மஸ்ட் தான். டவுட்டே கிடையாது. அண்ட் வெஸ்லி எல்பியா வெஸ்லி யார் சூப்பரா பார்த்தா? ஆர்பி வெஸ்லி. ஆர்பி. அப்போ எல்பி வந்து இவன் ஆடுவான். கரெக்டா? சாண்டோஸ் சாண்ட்ரோ ஆடுவான். சாண்ட்ரோ. சாண்ட்ரோலாம் இல்ல. ஆ. சாண்ட்ரோலாம் கிளம்ப சொல்லு வீட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவன் என்ன எடுத்தானே தெரியல. இவன் தான் ஆடுவான். சாண்டோஸ் தான் ஆடுவான். ஓகே. சின்ன பையன். டக்ளஸ் சோ மச்சான் சாண்டோஸ். அலெக்சாண்ட்ரோலாம் வந்து பெரிய ஒரு 5 வருஷமா எதுவும் பண்ணல மச்சான். கரெக்ட். ஆனா நான் சொல்லிடுறேன். இவங்க ம். ஏன் இந்த சாண்ட்ரோ பேர் இருக்கு, ஏன் இந்த டனிலோ பேர் இருக்கு அப்படின்னா, பிரேசில்ல அவங்களோட ஃபெடரேஷன் வந்து இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க. சோ கரெக்ட் எப்படி புரியுது. என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த பிளேயர்ஸ்லாம் இந்த கிளப்ஸ்ல இருந்து வராங்கல்ல. சோ ஓ அவங்க வந்து அவங்க இப்ப பிரேசிலியன் லீக். FIFA வந்து they ம். will pay amount to ம். this clubs. சரியா? இந்த ஃப்ளமிங்கோக்கு கொஞ்சம் கேஷ் கிடைக்கும். அதே ம். மாதிரி வந்து இந்த சாண்டோஸ்க்கு கொஞ்சம் கேஷ் கிடைக்கும். சோ ஓகே. அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதனால ஃபெடரேஷன் இஸ் ஆக்சுவலி பேக்கிங் இந்த மாதிரி டீம்ஸ்ல இருந்து நீ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. புரியுது ஓகே புரியுது. நீ அதுக்கு எடுக்கிறேன்னா ஃபைன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எடுக்காம இவங்களை எடுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகே. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு யங்ஸ்டர் மாதிரி எடுக்கலாம். சோ யங்ஸ்டர்ஸ் ம். மாதிரி எடுத்தா கூட உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வரும். பட் ஸ்டில் ம். தே ஆர் கோயிங் வித் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். அலெக்சாண்ட்ரோ as a backup and டனிலியோ as a backup. 2 பேருமே பேக்கப்பா தான் ம். போறாங்க. கரெக்ட். ஆனா 2 பேருமே வந்து வயசானவங்க தான். அவங்க ம். என்ன ரோல் ப்ளே பண்ண போறாங்கன்னு தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காலாம் எல்லாம் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மிட்ஃபீல்டர்ஸ்ல வந்து யாரா அது ஃபர்ஸ்ட்? ப்ரூனோ. ப்ரூனோ குமேரஸ் அன்டவுட்டட்லி டெஃபினட்டா எடுத்து தான் ஆகணும். ஒரு நல்ல லீடர்ஷிப், கேப்டன் மெட்டீரியல் எல்லாமே இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கேசமிரோ இருக்கான். ம். அண்ட் அதுக்கப்புறம் யார் இருக்கா? டனிலோ. டனிலோ. இன்னொரு டனிலோ. அவனும் அந்த டனிலோ நல்ல டனிலோ. சரியா? சோ இந்த டனிலோ வந்து எப்படின்னா நம்ம பவுலினியா இருக்கான்ல, ஓகே ஞாபகம் இருக்கும்னு ஓகே. நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிளேயர். போர்ச்சுகல் நல்ல பவுலினியா. பிளேயர். ஓகே. அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஆக்சுவலா பாக்ஸ் டு பாக்ஸ் ஆடுவான். அந்த சூப்பர். மாதிரி பிரேசில் பவுலினியா மச்சான். ம். ம். பிரேசில்ல ஒருத்தர் இருப்பான். ஓகே சான்பால்ல கூட ஓகே. ஆடுவான் சைனா லீக்ல. சோ நல்ல பிளேயர். சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர். அண்ட் ஃபெபினியோ எதுக்கு ஃபபினியோ. எடுத்தீங்க? ம். வேற ஆள் இல்லையா? ஃபெபினியோ எடுத்திருக்காங்க. மச்சான் ஒரு அண்ட் எப்படி சொல்றதுடா, ஒரு சாலிடா ஒருத்தன் சிடிஎம் மாதிரி இருக்கணும்னா வேற யார் இருக்கா ஃபெபினியோ பெட்டரா? மச்சான் there are people from Premier League itself. யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆண்ட்ரே கரெக்ட். கோமஸ். யங்ஸ்டர்ஸ் கோமஸ் இருக்காங்க. ஒருத்தர் இருக்கான் பாரு ம். உல்வர்ஹாம்ப்டன்ல. ம். அவன் ம். ஒரு நல்ல ஒரு இதுதான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் இருக்கான். கேலட்டாசரேல சாரா அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். ஓகே சரியா? அவன் சூப்பரா விளையாடி இருக்கான். சோ ஓகே அவனையும் ஓகே விட்டாங்க. ஓகே. அவங்க புரியுது. 2 பேரையுமே விட்டுட்டு நீ வந்து என்ன ஃபெபினியோ. பேசிஸ்ல ஃபெபினியோ விளையாடுற? ஒண்ணுமே இல்ல மச்சான். அவன்லாம் அந்த லீக்ல இருக்கும்போதே தெரியுது. இந்த கேலட்டாசரே இந்த சூப்பரா ஆடினாங்க தானே ம். சாம்பியன்ஸ் ம். லீக். ம். ம். அதுல சாரான்னு ஒருத்தன் ஆடினா அவன் சூப்பரா பால் பிளேயிங் இது டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் சூப்பரா விளையாடுறான். அவன் எடுக்கல. ஓகே அவனுக்கு பதிலா ஃபெபினியோ போயிருக்காங்க. ஓகே. எகைன் எக்ஸ்பீரியன்ஸ் கைக்கு போயிருக்காங்க. சரியா? இங்க ஒரு பாயிண்ட் டு வாட்ச். ம். அண்ட் அதுக்கப்புறம் பக்கெட்டா. லூக்கஸ் பக்கேட்டாக்கு ஏன்டா போனோம்? வேற ஆள் இல்லையா? பக்கேட்டா என்ன ஆளு? ஃப்ளமிங்கோல கரெக்ட் இருக்கான். சரியா? கரெக்ட் வெஸ்ட் ஹாம்ல கரெக்ட். இருந்து போயிட்டு ஃப்ளமிங்கோல இருக்கான். ஃப்ளமிங்கோலயும் பெருசா விளையாடல. நிறைய ம். சான்ஸ் விட்டு தான் இருந்தான். அவன் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன பொசிஷன்ல அவன் ஆடுவாங்க? கரெக்ட். பிரேசில் இந்த தடவை ஸ்குவாடே வந்து ஒரு எனக்கு ஒண்ணுமே கரெக்டான படல. சோ இதுக்கு வந்து டான் கார்லோன்னு சொல்லிக்கலாம். இல்ல ஃபெடரேஷன் என்ன வேணா சொல்லுங்க. எங்கேயோ ஒரு மிட்ஃபீல்ட மிஸ் பாரு. பண்ணிருக்காங்க. நம்ம நேத்து பேசணும். ம். அர்ஜென்டினா மிட்ஃபீல்ட் பார்த்தோம். ம். அதுக்கு ம். முன்னாடி போர்ச்சுகல் மிட்ஃபீல்ட் பார்த்தோம். இவங்க மிட்ஃபீல்ட் பாரு மச்சான். கேசமீரோ, ப்ரூனோ கோமெரஸ் விட்டுரு. வேற ம். யார் இருக்கா? வேற யார் இருக்கா? சொல்லு. யாரும் இல்ல. ஆமா
கரெக்ட் தான். ரெண்டு பேரும் தரமானவங்க தான். ஆனா பேக்கப்பே இல்லையே. பேக்கப் மேபி இல்ல. இந்த டனிலியோ அவன் நல்ல பிளேயர். அவன் ஒருத்தனை வச்சுக்கோ, யங்ஸ்டர் அவனும் ப்ரூவ் பண்ணல இப்ப வரைக்குமே. அப்ப அவனும் ஃபெபினியோவும் தான் பேக்கப்பா இருப்பாங்க நீ சொல்றத வச்சு பார்த்தா. சிஎம்ல ஃபெபினியோ பேக்கப் தான். ஆனா பேக்கப் கூட ஒரு இது வேணும்னு நான் நினைக்கிறேன். சோ மேபி அவங்க வேற ஆளுக்கு போயிருக்கலாமோ. சோ அதான் நான் சொல்றேன். அந்த ஆண்ட்ரி கோமஸ் உல்வர்ஹாம்ப்டன்ல வந்து நல்ல பிளேயர் மச்சான். டெஃபினட்டா பிரீமியர் லீக் பாக்குற பாய்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து அந்த சரா வந்து அவனுமே கெலட்டாசரில நல்ல பிளேயர் தான். அவனும் நல்லா விளையாடுறான். அங்க மிஸ் பண்ணிருக்காங்க. புரியுது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் கைக்கு தான் போவேன்னு சொல்லி எடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட் டிசிஷன். பட் மேபி ஒர்க் ஆச்சுனாவும் ஒன்னும் சொல்றது கிடையாது. அதான் எனக்கு கன்சர்னிங் வந்து காசிமிரோ மேல கன்சர்னிங் இல்ல மச்சான். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா ஆடிடுவான் பையன். அவ்வளவு இன்ஜுரி ப்ரான்லாம் இல்ல எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ஹார்டான பிளேயர் தான் காசிமிரோ. எனக்கு பிரச்சனையே ப்ரூனோ கோமரஸ் மேல தான். இன்ஜுரி ப்ரான்ல அவன் லைட்டா ஓவரா இன்ஜுரி ஆவானே, அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ப்ரூனோ கோமரஸ் மாதிரி தான் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண. அவனுக்கு பதிலாக டனிலோ போட்டு நீ காசிமிரோ ஆடவையே. காசிமிரோ ஆடுவான். இஸ் கேப்பபிள். அட்டாக் போவோமா? அட்டாக்ல வந்து ஹென்ரிக் எடுத்திருக்காங்க. பிரேசில் நீ சொன்ன மாதிரி மேன் டு வாட்ச் அப்படின்லாம் சொன்னேன். ஓகே வச்சுக்கோங்க, எடுத்துட்டீங்க. ஓகே, கேப்ரியல் மார்டினெல்லி என்ன பேசிஸ்ல எடுத்தீங்கடா? ஏன் மச்சான் ஒரு ப்ராப்பர் விங்கர் இல்லையா அவனுக்கு? அவன் விங்கர் ஆச்சே மச்சான். சுத்தி ஃபுல்லா அட்டாக்கர்ஸ் விங்கர்ஸ் தான மச்சான் இருக்காங்க மச்சான். இவன் ஒரு பேக்கப்ல நல்ல ஆப்ஷன்ல மார்டினெல்லி அவனோட பெட்டரா இல்லையே இப்ப கரண்ட் ஸ்டாண்டர்ட்ல. ஏன் மார்டினெல்லியோட பிரேசில்ல யாரும் இல்ல நினைக்கிறீங்க? விங் இல்லையே. முதல்ல ஜோ பெட்ரோ எடுத்துக்க கூடாது அந்த பொசிஷன். ஜோ பெட்ரோ விங் இல்லையே, ஸ்ட்ரைக் ஆச்சே. ஏன் விங் வேணும் அவங்களுக்கு? அவங்க என்ன ஃபார்மேஷன் விளையாடுறாங்க? சோ ஏன் விங் வேணாம்? மச்சான் வினிஷியஸ் ரஃபினியாடா சரியா? அந்த ரெண்டு பொசிஷன் சார்ட்டட் ஆக்சுவலி. கரெக்ட். சோ கேப்ரியல் மார்டினெல்லி ஆண்டனி எடுக்கலாமே. ஆண்டனி வாஸ் ஆக்சுவலி டூயிங் குட். நோடா நான் பிரீமியர் லீக் ஆடுறவன தான் போவேன். மார்டினெல்லி என்ன மச்சான் பண்ணா பிரீமியர் லீக்ல? இந்த பிரீமியர் லீக்ல மட்டும் இந்த சீசன் ஒரு கோல் தான் அடிச்சிருக்கான். கரெக்ட். சாம்பியன்ஸ் லீக்ல நிறைய கோல் அடிச்சிருக்கானே, அத பார்க்க மாட்டியே. பட் ஓவராலா பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆண்டனியோட ரெக்கார்ட் யூரோப்பாலயும் பெட்டரா இருந்தது அண்ட் லீக் அவங்களோட ஸ்பானிஷ் லீக்லயுமே பெட்டரா இருந்தது மச்சான். ஐ வுட் ரேட் பெட்டர் மச்சான் மார்டினெல்லியை கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா நம்ம ஆர்சனலுக்காக சொல்லலை, நான் பார்த்துருக்கிறேன். அவன் வந்து எப்படின்னா உனக்கு 11ல் ஆட மாட்டான். எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரெட்டாக இருப்பான்டா. இப்போ ஆர்சனலுக்கு எப்படின்னா நாங்கள் அட்டாக்கே போக மாட்டோம். அவனுக்கு எங்கன்னா பாலில் ஒரு தூக்கி எதனா ஏரியல் பாஸ் எதனா போட்டாங்கன்னா டப்புன்னு அட்டாக்கிங் த்ரெட்டு ஒரு பயங்கரமாக இருக்கும். அவன் பேக்கப் எடுத்து நான் கரெக்டான ஆப்ஷன் சொல்லுவேன். நீ மிச்ச பிளேயர்ஸ்லாம் படி. அங்கே இருந்தால் எனக்கு தெரிஞ்சு மேபி நீ ரயன் எடுத்திருக்காங்க, அவன் ஒரு யங்ஸ்டராக எடுத்திருக்காங்க. மேபி ரயனுக்கு பதிலாக நீ ஆண்டனி போயிருக்கலாமே. மச்சான் ரயன் எடுக்கணும். மச்சான் ரயன் என்ன மச்சான் சீசன் பயங்கரமான நல்ல சீசன். நான் சொல்லல யங்ஸ்டர் நான் சொல்றேன். மச்சான் ரயன் இஸ் ஃபார் பெட்டர். நான் அப்படிதான் சொல்லுவேன். ரயன் விளையாண்ட சீசன் அப்படி இருந்தது. நல்ல சீசன். இந்த சீசன் ஃப்ரெண்ட்லிஸ்லயுமே அடிச்சிட்டு தான் இருக்கான். ஓகே. சோ அவனோட சீசன் பயங்கரமா இருக்கு. ரயனை நான் கன்ஃபார்மா வைப்பேன். அவனை வைக்கலன்னா தான் நான் கொஸ்டின் கேட்பேன். நான் என்ன சொல்றேன்னா ஃபெடரேஷன் ஸ்டார்டிங்ல சொன்னது அதான். நீ வந்து இப்போ பிரீமியர் லீக்ல இருந்து ரயன் எடுக்கிறியா, யங்ஸ்டர் எடுக்கிற, சூப்பர் அப்ரிஷியேட் பண்ற ஒரு விஷயம். ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். நீ வேற சாண்ட்ரோ எடுத்தல டிஃபென்ஸ்ல போயிட்டு, அங்கேயும் ஒரு யங்ஸ்டர் எடுத்துட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும். அவனுக்கு வந்து சான்சஸ் நெக்ஸ்ட் சீசன்ல இனிமே பெட்டர் ஆகலாம். சோ நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஆனாங்க. சோ யங்ஸ்டரா வந்து இங்க விளையாடிட்டு வேற லீக்கு போவாங்க. சோ அப்படி வேணா நீ உன் பிளேயர்ஸ உன் டீமை டெவலப் பண்ணிருக்கலாம். சோ இவங்க எடுக்கிறதே இவங்களோட டோட்டல் செலெக்ஷனே எனக்கு வந்து சரின்னு படல பர்சனலா. அண்ட் ஓகே எனிவேஸ் நெய்மார் குன்யா எடுத்திருக்காங்க. குன்யா 100% ரைட் சாய்ஸ், டவுட்டே கிடையாது. நெய்மார் எடுத்திருக்காங்க. எகைன் நெய்மார் பத்தியும் எனக்கு தெரியல ஏன் எடுத்தாங்கன்னு. பட் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்களோட இதுலயுமே நிறைய இஷ்யூஸ் போகுது. ஏதோ ஒன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஹவு ஃபார் இட் வில் ஒர்க் ஐ டோன்ட் நோ. பட் ஆல்சோ ரஃபினியா அண்ட் ரயன் இந்த மாதிரி இதுதான் ஸ்குவாடா இருக்கா? சோ இதுல நீ பேசணும். இப்ப இகார்த்தியாகோ வந்திருக்கான் உள்ள, என்ட்ரிக் வந்திருக்கான். இப்ப இகார்த்தியாகோ என்ட்ரிக் வந்து ரொம்ப ரேர் சான்ஸ் கிடைக்க போகுது. ஸ்ட்ரைக்ல வந்து இவன் தான் ஆட போறான், குன்யா தான் ஆட போறான். பேக்கப்பா தியாகோ இருக்க போறான். இகார்த்தியாகோ என்ட்ரிக்கு சான்ஸ் கிடைக்குமா? அவன் விங்கு கூட ஆடலாம்ல, ரைட் விங் அந்த மாதிரி. யாரு என்ட்ரிக்? ஐ டோன்ட் திங்க் சோ. இப்போ நீ ஸ்ட்ரைக்ல சரி நம்ம பொசிஷன் பேசும்போது பேசலாம் இந்த ஸ்குவாட் பத்தி. பட் we will move to the next slide. சோ இதுதான் அவங்களோட 26 man ஸ்குவாட் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கு. இவன் இல்லையாப்பா எட்ரசன். ஓகே நீ பேசு. யார் செலக்ட் ஆகலன்னு பாரு. எஸ் மிட்ல சொன்னீங்கல்ல சார், அதுக்கு நான் வரேன். பட் அதுக்கு முன்னாடி கோல் கீப்பர்ஸ் எனக்கு பேச்சு எதுவுமே கிடையாது. மாற்று கிடையாது. மேபி அந்த வேவர்டனுக்கு பதிலா ஜூனியர் எடுத்துக்கலாமா? ஜூனியர் யாருன்னே தெரியல. எனக்கு தெரியல. பென்டோ எடுத்துக்கலாம். ஓகேவா? பென்டோ வாஸ் ஆக்சுவலி டூயிங் பிரிட்டி வெல். அண்ட் இந்த பெரால்டோ இருக்கான்ல PSG, அவனுமே நல்லா விளையாடுறான். அவனை சப்ல வந்தான்ப்பா சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல. சப்ல வந்தான்ல, பெனால்டி அடிப்பான். சோ இவனுமே நல்ல பிளேயர் ஆக்சுவலா. இவனை விட்டுருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். அவனோட பெட்டர் முரிலோ பெட்டர். அவனோட முரிலோ விட்டுருக்காங்க. பட் டிஃபென்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகேடா பரவாயில்ல நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா கேப்ரியல் இருக்கான், மார்க்கினியாஸ் இருக்கான், அண்ட் வேற ஒன்னு பிரம்மர் இருக்கான். சோ டிஃபென்ஸ் இஸ் பிரிட்டி சாலிட். சிபிஸ் இபனேஸ் அந்த யங்ஸ்டரும் நல்லா பண்ணுவான். இபனேஸ் ஆமா இபனேஸும் இருக்கான். அவனும் பண்றான்.
எடர் மிலிட்டோ வந்து இன்ஜுரி காரணத்தினால அதனாலதான் இல்ல, இல்லனா அவன் ஆர்பி ஆடி இருப்பான்பா. நீ கேட்ட தெரியுமா, அந்த டனிலியோ எல்லாம் அவன்லாம் இல்லாம இவன் வந்திருப்பான் ஆர்பியா. கன்ஃபார்மா இருந்திருப்பான், கன்ஃபார்மா வந்திருப்பான் அவன் இருக்கிறதுல. ஓகே, பட் அகைன் மிட்ஃபீல்ட்ல ஏன் சாண்டோஸ் செலக்ட் பண்ணி இருக்கலாமே, சாண்டோஸே செலக்ட் பண்ணல. நல்ல பிளேயர் தான், செல்சில இருந்தான், நல்லா ஆடினான்பா. ஆக்சுவலா அவன் நடுவுல அவனை சப் பண்ணும்போது அவன் நல்லா ஆடிட்டு இருந்தான். டிஃபென்சிவ் வைஸ் ரொம்ப சாலிடா இருந்தான் எனக்கு தெரிஞ்சு. ஃபேபினியோ பதிலா பெட்டர்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபேபினியோட பெட்டரா இருந்திருப்பான் நீ சொல்றத பாக்கும்போது. பிரீமியர் லீக்லயே ஒரு நல்ல பிளேயர் மச்சான், உனக்கு தெரியும் தானே. எனக்கு தெரிஞ்சு நீ ஆண்ட்ரே கோமஸ் சொன்னடா, ஆண்ட்ரே சாண்டோஸ் பெட்டர்டா. நான் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது இவன் பேரு. எஸ், இவனும் தான் இருக்கான், ஆண்ட்ரே சாண்டோஸ் தான் இருக்கான். இவனே வெச்சுக்கோ. சோ எப்படி பார்த்தாலும் நீ இங்கேயே போயிருக்கலாமே, இவங்களுக்கே போயிருக்கலாம் போல. சரியா? அதே மாதிரி எடர்சன் ஓகே, இனிமே டைம் கொடுப்பாங்களா இவங்க எடுத்துக்கிறது பாக்கும்போது மேபி எடர்சன் கொடுத்திருக்கலாம் நான் சொல்லுவேன், தெரியல எனக்கு. பட் எஸ், சவினியோ வேண்டாம்டா ஒண்ணும் பண்ணலடா. சிட்டில பெப்பு கிட்டே நீ ஒண்ணும் பண்ணலன்னும் போது பிரேசிலுக்கு வேணான்ற நானு. சவினியோ எடுக்காது நல்ல பிக் கிடைக்கல பை இது. ஆனா சரியா மச்சான், கிடைச்ச கொஞ்சம் சான்ஸ்லயுமே எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு த்ரெட்னிங்கா இல்லையோன்னு தோணுதுடா. ஓகே மேபி, பட் ஸ்பர்ஸ் போறான்ல, ஸ்பர்ஸ் போயிருக்கான். சோ அந்த மாதிரி ஏதோ டாக்ஸ் போகுது. பட் ஓகே எனிவேஸ், அண்ட் எஸ்டாவோ அவனோ ஒரு மேஜர் மிஸ். எஸ், இன்ஜுரி ப்ளஸ் போட்டுருக்கு பாரு, ப்ளஸ் போட்டுருக்கு தான் இன்ஜுரி, எக்ஸ் போட்டுருக்கு தான் செலக்ட் ஆகல. அண்ட் ஆல்சோ இதுல எனக்கு இதுல ஓவரால் ஷாக்கர் பார்த்தனா ஜோ பெட்ரோ தான்ப்பா. ஏன் எடுக்கல, என்ன இல்ல அவன்கிட்ட? அண்ட் நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஜோ பெட்ரோ வந்து ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்காங்க ஜோ பெட்ரோ கிட்ட. அப்ப ஜோ பெட்ரோ சொல்லியிருக்காரு, என்னோட ட்ரீமே வந்து நெய்மார் கூட விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் நெய்மார் செலக்ட் ஆயிட்டாரு, போயிருக்காரு. கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். பட் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா எடுத்துருக்கலாம் ஜோ பெட்ரோ. யாரையா ஒருத்தனை தூக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க நெய்மாரை தூக்கி கேம்ப்ல போட்டு விளையாட போறீங்க, சரியா? அப்ப குன்யா எங்க விளையாடுவான்? குன்யா ஸ்ட்ரைக் மச்சான், ரெண்டு பேருமே ஸ்ட்ரைக்ல அவ்வளவு பெரிய ஜித் இல்லன்ற ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்ல மச்சான், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் கிடையாது. சோ இஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி டிராப் பண்ணி விளையாடுற ஒரு பிளேயர் தான். நெய்மாரோட ரிப்ளிகேட் பிளேயர் ஆக்சுவலா அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நெய்மார் குன்யா போட்டா, அப்ப குன்யா போட்டு இகார்த்தியாகோ ஸ்ட்ரைக்ல போட்டு ஆடுவாங்க நான். ஆனா இகார்த்தியாவோட ஜோ பெட்ரோ பெட்டர்டா. இன்னும் கோல் அதிகமா அடிச்சிருந்தாலும் சொல்லு. ஆனா நீ ஜோ பெட்ரோவே அதுக்கு போட்டுக்கலாமே, அவன் ஸ்ட்ரைக்லயுமே விளையாடுவான். இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்கான். பிரீமியர் லீக்ல செல்சிக்கு நல்ல கோல்ஸ் அடிச்சிருக்கான். அவன் மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்கான், அவன் மட்டும் தான் அதிகமா அடிச்சிட்டு இருக்கான் உங்களுக்கு. மொராக்கோ கிட்ட ஒரு மச்சான், அவங்க குரூப்பே டஃப்டா எனக்கு தெரிஞ்சு. பிரேசில் இல்ல மச்சான், அடுத்த ரெண்டு டீம் சின்ன டீம்டா. ஹைத்தியும் இன்னொரு டீம் என்ன தெரியுமா, இதோ இருக்கு பாரு, ஹைத்தி ஸ்காட்லாந்து டஃப். ஈஸியா டஃப் கேம் அது. ஆமா, ஐடி மட்டும் தான் தெரியல எனக்கு ஐடியை பத்தி. பட் ஸ்காட்லாண்டும் மொராக்கோவும் டஃப்பான கேமா தான் இருக்க போகுது. பட் குவாலிஃபை ஆயிடுவாங்க, ஓகே ஃபைன். பட் இட் வில் நாட் பி a easy game அப்படின்ற மாதிரி இருக்கு. மெயின் ஸ்குவாட் மெயின் 11 இதுதான் ப்ராப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு குன்யா நேமார் ஆடினா குன்யா ஸ்ட்ரைக் தான்பா. அப்படின்னு நேமார் ஆடலனா குன்யாவை நம்ம 10ல போட்டு இகார்த்தியாகோ அப்பல ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக்கா. நீ என்ன நினைக்கிற, இதுல எங்க லூப் ஹோல் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு பார்க்க வந்து எல்பியில தான் லூப் ஹோல் இருக்க மாதிரி இருக்கு. அலெக்சாண்டர் ஆட மாட்டான்னு நீ சொல்லிட்ட, ஆனா இவங்க அலெக்சாண்டர் தான் பாசிபிள் லைன் அப்ல போட்டிருக்காங்க. வெஸ்லி கூட தாக்க பிடிச்சிருவாங்க பச்சா, நல்ல பிளேயர் தான். எனக்கு தெரிஞ்சு எல்பி தான் அவங்க லூப் ஹோல்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமா. சோ எல்பி வந்து அலெக்சாண்டர் வச்சு போனா அந்த சைடுல பிரிச்சிருவாங்கன்னு எனக்கு ஏதோ தோணுது. பட் மேபி சாண்டோஸ் போவாங்கன்னு. அவன் நல்லா விளையாடினான் ரீசெண்டா, 2-3 மேட்ச் வந்து அவனோட ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது he had a very good rating. So நல்லா ஆடின மாதிரி இருந்தது. So I prefer Santos over Alexandro. And மிட்ல வந்து குமெரஸ் அண்ட் காசமிரோ ஒரு நல்ல சிஎம்ஸ், வேர்ல்ட் கிளாஸ் சிஎம்ஸ், டவுட்டே கிடையாது. இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன, அந்த ஒரு இஷ்யூனால தான் நான் சொல்றேன். மத்தபடி எனக்கு பிரச்சனை கிடையாது இவங்க ரெண்டு பேரும். அண்ட் ஸ்கேம்ல வந்து நெய்மார் இஸ் தேர் இன் தி ஸ்குவாட். I don't think so. தெரியல எப்படி அவங்க ரொட்டேட் பண்ண போறாங்க. will நெய்மார் பிளே ஆர் நெய்மாரை வச்சுட்டு குன்யா விளையாடினா எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஸ்ட்ரைக்கர்ஸ். அண்ட் வினிஷியஸும் கட்டின் பண்ணி விளையாடுற ஒரு ஆளு, அண்ட் ரஃபீனியாவும் கட்டின் பண்ணி ஒரு மாதிரி டீமே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. கேம் அண்ட் இகார்த்தியாகோ மேபி ஸ்ட்ரைக்கர், அதுதான் ஒரே பாசிபிலிட்டிஸா இருக்கு. ஆமா, நெய்மார் வர வரைக்கும் இல்ல ஹென்ரிகே கூட அந்த இகார்த்தியாகோ பொசிஷன் அப்பப்போ ஃபில் பண்ணலாம். பட் இந்த மாதிரி தான் அவங்க ஸ்குவாட் போறாங்க. இல்லனா நீ வந்து மச்சான் சம்டைம்ஸ் வந்து நீ நெய்மார் போற அப்படின்னா குன்யா சப்போஸ் சப்ல வச்சு கூட நீ இறக்கலாம் லெஃப்ட்ல. குன்யா கேன் ஆல்சோ ப்ளே லெஃப்ட். சோ அப்ப ஸ்ட்ரைக்ல வந்து இவனை போட்டு குன்யாவை சப்ல உட்கார வைக்கன்றியா? இப்போ இந்த ஹையர் டீம் கிட்ட எல்லாம் இருக்குல, அந்த மாதிரி கேம்ஸ்ல வந்து நீ ஹென்ரிகே ஸ்டார்ட் பண்ணுன்ற. மேபி இகார்த்தியாவும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஹென்ரிகோ ஸ்டார்ட் பண்ணலாம், யாரும் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி போடலாம். சோ தேர் ஆர் ஆப்ஷன்ஸ். ஏனா லிங்க்ஸ் நினைக்கிறேன் எவ்வளவு தூரம் போறதுக்கு இந்த பிரேசில் ஸ்குவாட். மை ஹார்ட் சேஸ் பா, என்னோட ஹார்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா கப் அடிக்கணும் அப்படியே பிரேசில் சொல்லுது. பட் நீ ஆக்சுவலா இதை வச்சு கன்சிடர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு
குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்டா. அதை தாண்டுறாங்களான்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அதை தாண்டிட்டு ஃபைனல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த பிரேசிலியனை வச்சு எப்படியா ஜெயிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்லாம் போயிட்டு அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது இவங்கள மாதிரி முடியாதுப்பா. பிக் ஸ்டேஜஸில் பிரேசிலியன் பிளேயர்ஸ் செமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க ப்ரெஷரை. எனக்கு தெரிஞ்சு அந்த குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல்ஸில் பெரிய டீம் கிட்ட மாட்டிக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அர்ஜென்டினா வர மாதிரி இருக்குது செமிஃபைனல்ஸில் பார்த்தனா, அப்படி இப்படி முடிச்சாங்கன்னா. ஸோ நடுவில் வந்து பார்த்தோன்னா வேறு யார் வரா, ஃபைனலில் பார்த்தோன்னா எனக்கு ஸ்பெயின் வருது. இதெல்லாம் இதில் பார்த்து தான் சோஷியல் மீடியாவில். ஸோ இந்த மாதிரி கணிப்பு வச்சு போட்டிருந்தாங்க. அதில் வந்து அர்ஜென்டினா நடுவில் வருது. அதெல்லாம் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அவங்க கிட்டலாம் போதுனா சவுத் அமெரிக்கன் இது வந்துடும்ல ரைவல்ரி. ஸோ அதெல்லாம் எப்படி தாண்ட போகிறாங்கன்னு தெரியலையே. கன்சர்னிங்காக தான் இருக்குது நாக் அவுட்ஸில் போகும்போது. ஆனால் குரூப் ஸ்டேஜ் ஈஸியாக தாண்டிடுவாங்க. அதில் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நாக் அவுட்ஸில் தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இவங்க எனக்கு இந்த ஸ்குவாட்ல இருக்கிற நம்பிக்கையோட டான் கார்லோ மேல ரொம்ப நம்பிக்கை 100% அப்படி நான் சொல்லுவேன் சீரியஸாவே. அண்ட் அட்டாக் சூப்பரா இருக்கு, நான் எகைன் சொல்றேன். பட் டிஃபென்ஸ் இஸ் ஆல்சோ டீசென்ட். பட் வை நாட், தே குட் ஹவ் கான் வித் மோர் டெப்த். அது மட்டும் இருந்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராப்பர் ஸ்குவாடா அமைச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே தெரிஞ்சிரும் மச்சான். அதுலயே கிளியரா தெரிஞ்சிரும் மொராக்கோ கிட்ட எப்படி ஒரு ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அந்த ஸ்டார்ட் நல்லா இருந்ததுன்னா அவங்க சூப்பரா முடிப்பாங்க, டாப் கூட பண்ணுவாங்க ஷுவரா. பட் அங்க வந்து கஷ்டம்டா. மொராக்கோ பயங்கர டீம்டா எனக்கு தெரிஞ்சு. ஆமா, சம டீம். அங்க ஏதாவது அப்செட் நடக்குது அப்படின்னா தான் பிரச்சனைகளே. சோ மொராக்கோ பிரிப்பாங்க ஆக்சுவலா டிஃபென்ஸ்ல. அட்டாக் பண்ற பெஸ்ட் அட்டாக் வேணா எடுத்துருவா, என்கிட்ட தாண்டி ஆடுறான்ற மாதிரி நிப்பாங்க. அண்ட் ஸ்காட்லாண்டும் ஒரு மாதிரி சூப்பரான ஒரு டீம் தான். ஸோ ஐஐடி பத்தி தெரியல எனக்கு, அவங்க எவ்வளவு தூரம் போவாங்க அண்ட் எவ்வளவு அடி வாங்க போறாங்கன்னு தெரியல. பட் பிரேசில் ஸ்குவாட்ல ஒரு ஸ்குவாட் அனலைசஸ் பண்ணோம் அண்ட் நிறைய மாற்று கருத்து இருந்தது எனக்கும் சரி, லிங்க்ஸ்க்கும் சரி, அண்ட் பாய்ஸ் உங்களுக்குமே சரி. அண்ட் இவனுக்கு பதில் அவன் பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல பேசியிருந்தோம். ஸோ எஸ், உங்களுக்கு இந்த ஒமிஷன் எப்படி இருந்தது? அண்ட் ஜோ பெட்ரோ உள்ள வந்திருக்கலாமா, இல்ல அவன் உள்ள வந்தா யாரை வெளியே எடுத்திருக்கலாம்? ஸோ எல்லாமே நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் புதுசா பாக்குற பாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இன்ட்ராக்ட். நம்ம பழைய பாய்ஸ், அதாவது ஆரம்பத்துல ஆரம்பிச்ச பாய்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த க்ளூக்குள்ள வாங்க, கம்யூனிட்டிக்குள்ள வாங்க. நம்ம இந்த கண்டென்ட்டை இனிமே வேர்ல்ட் கிளாஸ்ல போலாம். அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகவும் நன்றி பாய்ஸ். அண்ட் வேற ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது நாளைக்கு திருப்பியுமே நம்ம எபிசோட் 4ல எந்த கண்ட்ரியை பத்தி பேச போறோம், அவங்க ஸ்குவாடை பத்தி பேச போறோம்னு நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். Until then, it's bye from both of us. நன்றி, வணக்கம்.